உலக புகழ் வாய்ந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் வருகிற செப்டம்பர் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் இரவு 9:30 மணி வரை கோயில் நடை சாத்தப்படும்னு கோயில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. அதற்கு காரணம் ஒரு சந்தோஷமான ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த புட்டு திருவிழா தான். இந்த புட்டு திருவிழாவில கலந்துக்க மதுரை மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வர பெருமானும் அப்புறம் மாணிக்க வாசகர் திருப்பரங்கன்ற முருகப்பெருமாறுன்னு அத்தனை கடவுள்களும் மதுரை ஆரப்பாளையத்துல வைகை ஆற்றங்கரையில இருக்க புட்டுத்தோப்புல எழுந்தருள இருக்காங்க. இதனாலதான் மீனாட்சி அம்மன் கோவில் காலையில இருந்து இரவு வரை மூடி இருக்கும். புட்டு திருவிழா முடிஞ்சதும் மீனாட்சியும் சிவனும் ரிஷப வாகனத்துல எழுந்தருளும் போது மக்கள் தரிசிக்க முடியும். சிவபெருமானுடைய முக்கிய 64 திருவிளையாடல்கள் மதுரையில தான் நடந்தது. அதுல பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்பிடிப்பட்ட லீலை பாண்டிய மன்னன் அரிமர்த்தன காலத்துல நடந்தது. இந்த திருவிளையாடல்ல மாணிக்க வாசகருக்குமே தொடர்பு இருக்குது. பாண்டிய மன்னருக்காக குதிரை வாங்க வைத்திருந்த காசுல சிவனுக்கு கோயில கட்ட சிவபெருமான் நரிகளை பரியாக்கி, அதாவது பரின்னு சொன்னா குதிரைன்னு சொல்லுவாங்க. பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரை சிறையில அடைச்சாரு. அதே நேரம் வந்தின்னு சொல்லப்படுற ஒரு வயதான பாட்டி தினமும் புட்டு செஞ்சு சிவனுக்கு படைச்சதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு வித்து வாழ்ந்துட்டு வராங்க. வந்தின்னு சொல்லப்படுற மூதாட்டிய வச்சு பாண்டிய மன்னனுக்கு பாடம் புகட்ட நினைச்ச சிவபெருமான் வைகை ஆற்றுல ஒரு பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்துறாரு. உடனே பாண்டிய மன்னன் ஆற்றுல வெள்ளத்தை தடுக்க அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்தும் ஒருத்தர் வந்து வேலை செஞ்சு அணைய கட்ட உத்தரவிடுறாரு. அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து வேலை செஞ்ச நிலையில வயதான அந்த வந்தி பாட்டி வயசானதால வேலை செய்ய முடியாததால சிவனே சொக்கநாதரா வந்து மண் சுமந்து வேலையை செய்ய, வேலை செஞ்ச கூலிக்கு பதிலா அந்த வந்தின்னு சொல்ற மூதாட்டி கிட்ட தினமும் புட்டு வாங்கி சாப்பிட ஒரு நாள் வேலை செய்யாம மரத்துக்கடியில தூங்கிய சொக்கநாதரை பார்த்த பாண்டிய மன்னன் பிரம்பெடுத்து அடிக்க அந்த அடி மன்னன் மேலையும் சுற்றி இருக்க ஊர் ஜனங்கள் மேலையும் விழ அதிசயித்து போனாரு அந்த மன்னன். உடனே எழுந்து ஒரு கூடை மண் எடுத்து வெள்ளத்தை அடைக்க வெள்ளம் நின்று பழையபடி மாறியது வைகையாறு. அப்போதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்தது சொக்கநாதரான சிவபெருமான்னு. உடனே வந்தியையும் தேட அவ சிவபூத கணங்களோட பல்லக்குல உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த திருவிளையாடல் மதுரை வைகை ஆற்றங்கரையில புட்டுத்தோப்புங்கிற இடத்துல ஆவணி மாதம் மூல நட்சத்திர நாள் நடந்தது. இந்த திருவிளையாடலை அப்படியே நடித்து காட்டுற நிகழ்ச்சி தான் புட்டு திருவிழா. புட்டுக்காக பெரும்படி வாங்கிய சிவன் புட்டு சொக்கநாதரா வழங்கப்படுறாரு. இப்படியான இந்த விசேஷ புட்டு திருவிழா மொத்தம் 64 திருவிளையாடல்கள் கொண்டு கிட்டத்தட்ட 12 நாட்கள் மதுரையில பெரிய திருவிழாவா சித்திர திருவிழாக்கு அடுத்தபடியா கொண்டாடப்படுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர் தூரத்துல வைகை கரையோரம் அமைஞ்சிருக்க இந்த புட்டு சொக்கநாதர் கோவில். இந்த புட்டு திருவிழா நாள்ல சுந்தரேஸ்வர பெருமானான சொக்கநாதருக்கு தங்கத்தால தலைப்பாக கட்டி அது மேல தங்க கூடைய வைத்து திருவிளையாடல கோயில் குருக்கள் நடிச்சு காட்டுவாங்க. மதுரை ஆரப்பாளையம் புட்டுத்தோப்புல சொக்கநாதருக்கு ஊர் மக்களும் பக்தர்களும் வந்து புட்டு படைச்சு அனைவருக்கும் பிரசாதமா வழங்குவாங்க. சரி, வருஷம் முழுவதுமே மதுரையில விழா கொண்டாட்டமா தானே இருக்கும். இந்த மாதிரியான ஆன்மீகம் பாரம்பரிய விழாவை கொண்டாடுறது நம்ம தமிழ்நாட்டோட பெருமைன்னே சொல்லலாம். அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் செஞ்சு உங்க மதிப்புள்ள கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.